தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/8/2025 திங்கட்கிழமை அனுச நட்சத்திரம் காலை 9:46 வரை பிறகு கேட்டேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பழம் உடலுக்கு பலம். எந்த பழத்தை சாப்பிட்டா உடம்புல என்ன மாதிரியான நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லி நிறைய வரிகள் முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பழத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நெல்லிக்கனி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பார்வைக்கு பலம் கூடுமா. அதே நேரம் மாதுளம்பழம் சாப்பிட்டீங்கன்னா இதயத்தை நல்ல வலுவாக்கும். இதயத்தில் சில பேருக்கு ஹார்ட் தொந்தரவு வருதில்லை, அதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த மாதுளம்பழத்துக்கு உண்டு. அதே மாதிரி பப்பாளி பழம்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஜீரண சக்தியை உருவாக்கும். பப்பாளி சாப்பிட்டா ஜீரண சக்தி நல்லா இருக்கும். உடல் பருமன் கூடணும் அப்படின்னா வாழைப்பழத்தை சாப்பிடணும். இருமல் நீங்கணும் அப்படின்னா தேனோடு சேர்ந்த பலாப்பழத்தை சாப்பிட்டா இருமல் நீக்கும் அப்படிங்கிறாங்க. சாத்துக்குடி சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த விருத்தி நல்லாயிருக்கும். திராட்சை சாப்பிட்டோம்னா நல்ல ரத்தமும் ஊறும், சதப்பிடிப்பையும் அகற்றும். இதெல்லாம் வச்சு கொய்யாப்பழம் சாப்பிட்டா எப்படி, எலுமிச்சை சாப்பிட்டா எப்படி, விளாம்பழம் சாப்பிட்டா எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு அழகான பாடலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெல்லியோ பார்வை பலம் கூட்டும். நெல்லிக்கனி சாப்பிட்டா பார்வை பலம் கூடும். நாளும் நேசிக்கும் மாதுளையோ இதயம் காக்கும். மாதுளம்பழம் சாப்பிட்டா இதயம் காக்கும். உள்ளதொரு பப்பாளி ஜீரணத்தை உடனடியாய் ஏற்படுத்தும். வெள்ளை கொய்யா நல்ல விதம் நோய் எதிர்ப்பு சக்தி நல்கும். கொய்யாவை சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வருமா. ஞாபகத்தை விளாம்பழம் தான் கூட்டும். ஞாபகம் நல்லா வரணும்னா விளாம்பழம் சாப்பிடணும். செல் அனைத்தும் புதுப்பித்து, ரத்தத்தில் இருக்கிற செல் அனைத்தும் புதுப்பித்து சுத்தமாக்கும் சிறப்பனைத்தும் எலுமிச்சை அறிந்து கொள்வீர். எலுமிச்சம்பழம் நம்ம புழிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தை சுத்தமாக்குற ஆற்றல் அதுக்கு உண்டா. இப்படி எல்லா பழங்களும் இருக்கின்றன. ஆகையினாலே தான் பழம் என்பது நம் உடலுக்கு பலம் என்ற கருத்தை உங்களுக்கு தெரிவித்து இன்று ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவு கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே அமைதி கிடைக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள், யோகமான நாள். தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. தனஸ்தானத்திலே ராசிநாதன் சுக்கிரன், லாபாதிபதி குருவோடு. எதிர்பாராத தனலாபம் உங்களுக்கு வரலாம். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறும். அரசு வழியில் இருப்பவர்களுக்கு அரசு வழியில் நல்ல யோகங்கள் உங்களுக்கு, நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். 3ஆம் இடத்திலே புதன் இருக்கின்றார். 2க்கு அதிபதி 3இல் இருப்பதனாலே உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் 3க்கு அதிபதியோடு புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. ராசியிலேயே வகை கிரகத்தோடு இணைந்திருப்பதால் ஒரு சில காரியங்கள் முடிவெடுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். இருந்தாலும் முடிவு சிறப்பாகவே இருக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் இன்று திங்கட்கிழமை சோமாஸ்கந்தர் வழிபாடு வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். மாலை நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரப்போகின்றது. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் வரலாம். இந்த நாள் இனிய நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம், அஷ்டமத்தில் ராகு. எனவே திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாது. எதை நீங்கள் தொட்டாலும் தொட்ட காரியங்களில் தோல்வி வருகிறது என்று நினைப்பீர்கள். அரசு வழியில் சில சிக்கல்கள் வரலாம். அருகில் இருப்பவர்களாலும் பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் அப்பொழுதுதான் இனிய நாளாக உங்களுக்கு மாறும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் ஒரு சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு பலன்களும் கிடைக்கலாம். தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனையும் மேலோங்கும். வாங்கல் கொடுக்கல்கள் மட்டும் ஒழுங்காகலாம். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், அஷ்டமாதிபதி செவ்வாய் ஆதிக்கம் செலுத்துகிற பொழுது நல்லது நடக்குமா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. அது மட்டுமல்ல, பணப்புழக்கமும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறாது. நண்பர்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிப்பார். எனவே ஆசைகள் பூர்த்தியாவதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். குரு 10ல் இருப்பதனாலே பதவியிலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் வரலாம். எப்பொழுதும் நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். சக ஊழியர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் கொடுத்த பொறுப்புகளையும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். எனவே இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நிதானமும் பொறுமையும் தேவை. துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. எனவே குழப்பங்கள் அகலும். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேர செல்வந்தர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கொண்டு கொள்வீர்கள். சூரியனும் புதனும் இணைந்திருப்பதனாலே கல்விக்காகவோ கலைக்காகவோ நீங்கள் அயல்நாடு சென்று படிக்க நினைத்தால் அந்த படிப்புக்கான முயற்சிகள் கைகூடலாம். 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். எனவே தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமையும் நாள். இன்று ராசியிலேயே சந்திரன் இருப்பதால் மனக்கலக்கம் அகலும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்திருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு மீண்டும் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். 4 ராகு இருப்பதால் பயணங்கள் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதால் தொழில் உத்தியோகத்திலே மிகச் சிறந்த நிலை என்று அடையப் போகின்றீர்கள். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல பலன் இன்றைக்கு நடக்கப் போகிறது. இன்று நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. சுக்கிரனும் பார்க்கின்றார். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாது. ஆனால் திட்டமிடாத சில காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெற வேண்டுமானால் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு தேவை. அந்த அடிப்படையில் நீங்கள் விரத வழிபாடுகளில் நம்பிக்கை வைப்பது, குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது போன்றவற்றின் மூலம் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ளலாம். மறைந்த போதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். ஆனால் சூரியனோடு இணைந்திருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக அமையுமா என்பது சந்தேகம்தான். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைப்பது அரிது. அதே நேரத்தில் 3லே சனி இருக்கின்றார். உடன்பிறப்புகளும் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே கேது இருக்கின்றார். அஷ்டமத்தில் கேது இருந்தாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 2ல் ராகு. கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் மனக்கவலைக்கு மருந்து தெய்வ சன்னதி, நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்றும் வழிபட்டு வரலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றலாம். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனி வக்கரமடைந்திருக்கின்றார். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. இருந்தாலும் கூட சனி வக்கரம் பெற்றிருப்பதால் சில நன்மைகளும் ஏற்படும். விரையாதிபதியாகவும் சனி விளங்குபவர். அவர் வக்கரம் பெற்றிருப்பதால் நல்ல விரயங்கள் ஏற்படும். வீண் விரயங்களிலிருந்து விடுபடுவீர்கள். அதே நேரத்தில் 6லே சூரியன். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்புகள் வரும். குரு பார்வை இருக்கிறது. எனவே பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். கட்டிடப் பணியை கூட தொடரக்கூடிய சூழல் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்கின்ற நாள். இன்று பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கின்றார். தனாதிபதி செவ்வாயின் பார்வை ராசியில் பதிவதால் சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. பஞ்சாயத்துகள் சொத்துக்கள் மூலம் ஏற்பட்டிருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்களில் நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம். உங்களுக்கு கொடுத்தது வாங்க முடியவில்லையே, வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். புது ஆதித்ய யோகம் இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடையும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.